A Sailor's Corner. Spoken English by Samburnam Singaravelu Subramaniam. Jayanti Porur at gmail.com plus 919841067589. அறத்துப்பால் இல்லறவியல் அன்புடைமை. குறள் 71. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கநீர் பூசல் தரும். அன்பிற்கும் அன்புக்கும் ஃபார் லவ் உண்டோ உண்டா இஸ் தேர். அடைக்கும் தாள் பூட்டும் பூட்டு லாக்கிங் லாக். ஆர்வலர் நேசிப்பவர்களின் தோஸ் ஹூ லவ். புன்கநீர் கண்களிலிருந்து விழும் சிறு கண்ணீர். The tiny tears that fall from the eyes of. பூசல் வெளிப்படையாக ஓப்பன்லி தரும் படுத்தும் ரிவீல். அன்புக்கும் பாசத்திற்கும் பூட்டு உண்டா? நேசிப்பவர்களின் கண்களிலிருந்து விழும் சிறு கண்ணீர் காதலுக்கும் பாசத்திற்கும் பூட்டு இல்லை என்பதை வெளிப்படையாக வெளிப்படுத்தும். Is there a lock for love and affection? The tiny tears that fall from the eyes of those who love will openly reveal that there is no lock at all to love and affection. அறத்துப்பால் இல்லறவியல் அன்புடைமை. குறள் 72. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர். அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அன்பிலார் அன்பு இல்லாதவர்கள் those who lack love. எல்லாம் எல்லா பொருள்களும் that all things. தமக்குரியர் தமக்கு மட்டுமே என்று எண்ணக்கூடியவர்கள் think or theirs alone. அன்புடையார் அன்பு உடையவர்கள் those who have love. என்பும் தங்கள் உடல்கள் that their bodies. உரியர் உரிமை உண்டு என்று எண்ணக்கூடியவர்கள் think are also the properties. பிறர்க்கு மற்றவர்களுக்கு of others. அன்பு இல்லாதவர்கள் எல்லா பொருள்களும் தமக்கு மட்டுமே என்று எண்ணக்கூடியவர்கள். அன்பு உடையவர்கள் தன் உடம்பும் மற்றவர்களுக்கு உரிமை உண்டு என்று எண்ணக்கூடியவர்கள். Those who lack love think that all things are theirs alone. Those who have love think that their bodies are also the properties of others. அறத்துப்பால் இல்லறவியல் அன்புடைமை. குறள் 73. அன்போடு ஏய்ந்த வழக்கென்ப ஆருயிர்க்கு என்போடு ஏய்ந்த தொடர்பு. அன்போடு அன்பும் லவ் இயைந்த ஒன்றாக நன்றாக இருப்பது வெல் டுகெதர். வழக்கென்ப உறவும் ரிலேஷன்ஷிப். ஆருயிர்க்கு உயிரும் சோல். என்போடு உடலும் பாடி. இயைந்த ஒன்றாக நன்றாக இருப்பது வெல் டுகெதர் தொடர்பு. அதேபோல் லைக்வைஸ் உயிரும் உடலும் ஒன்றாக நன்றாக இருப்பது என்பது சிறந்த வாழ்க்கை. அதேபோல் அன்பும் உறவும் ஒன்றாக நன்றாக இருப்பது என்பது மிகச்சிறந்த வாழ்க்கையாகும். The best life is when the soul and body are well together. Likewise, the very best life is when the love and relationship are well together. அறத்துப்பால் இல்லறவியல் அன்புடைமை. குறள் 74. அன்பு ஈனும் ஆர்வமுடைமை. அது ஈனும் நண்பென்னும் நாடா சிறப்பு. அன்பு ஈனும் அன்பு உருவாக்கும் லவ் கிரியேட்ஸ். ஆர்வம் ஆர்வம் இன்ட்ரெஸ்ட். உடைமை உடைமை பொசஷன். அது ஈனும் அது உருவாக்கும் இட் வில் கிரியேட். நண்பு நட்பு ஃப்ரெண்ட்ஷிப். என்னும் என்ற ஆஃப். நாடா சிறப்பு நாடாத சிறப்பு அன்சாட் ஸ்பெஷாலிட்டி. ஒருவரிடம் அன்பு காட்டுங்கள். பதிலுக்கு அவர் உங்களுக்கு அன்பு காட்டுவார். அவரிடம் ஓர் ஆர்வம் ஏற்படுகிறது. நீங்கள் அவரிடம் உருவாக்குகிற அந்த ஆர்வம் உங்கள் இருவருக்கும்
ஒரு பெரிய செல்வமாகும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் இருவரிடையே மலரும் நட்பானது நீங்கள் தேடிப்போகாமல் கிடைக்கிற சிறப்பான செல்வமாகும். ஷோ லவ் டு சம் ஒன். இன் ரிட்டர்ன் he will show love to you. An interest arises in him. The interest you created in him is a great asset for both of you. Not only that, the friendship that blossoms between you is a great asset that you find without having to look for it. அறத்துப்பால் இல்லறவியல் அன்புடைமை. குறள் 75. அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. அன்புற்று, அன்பு என்கிற பற்று, த பாண்ட் ஆஃப் லவ். அமர்ந்த, பெற்ற, ரிசீவ்டு. வழக்கென்ப வாழ்க்கையை வாழ்வது, லிவிங் எ லைஃப். வையகத்து இவ்வுலகத்தில், இன் திஸ் வேர்ல்டு. இன்புற்றார் இன்பமாக வாழ்பவர்கள், லிவ் ஹாப்பிலி. எய்தும் அடையும், அட்டைன்டு. சிறப்பு சிறப்பாகும், பிரிவிலேஜ். அன்பு என்கிற பற்றை பெற்ற வாழ்க்கையை வாழ்வது இவ்வுலகத்தில் இன்பமாக வாழ்பவர்கள் அடையும் சிறப்பு ஆகும். லிவிங் எ லைஃப் ஃபில்டு வித் லவ் இஸ் அ பிரிவிலேஜ் அட்டைன்டு பை தோஸ் ஹூ லிவ் ஹாப்பிலி இன் திஸ் வேர்ல்டு. அறத்துப்பால் இல்லறவியல் அன்புடைமை. குறள் 76. அறத்திற்கே அன்பு சார்பென்ப அறியார், மரத்திற்கும் அகுதே துணை. அறத்திற்கே, அறத்திற்கு மட்டும்தான், ஒன்லி டு விர்ச்சு. அன்பு சார், அன்பு துணை, லவ் இஸ் த கம்பேனியன் என்ப என்று கூறுவர், வில் சே. அறியார் தெரியாதவர்கள், தோஸ் ஹூ டு நாட் நோ. மரத்திற்கும் வீரத்திற்கும், ஆல்சோ டு பிரேவரி. அகுதே, அதே அன்புதான், த சேம் லவ். துணை, துணையாக இருக்கும், இஸ் த கம்பேனியன். அறத்திற்கு மட்டும்தான் அன்பு துணையாக இருக்கும் என்று தெரியாதவர்கள் கூறுவர். ஆனால் வீரத்திற்கும் அதே அன்புதான் துணையாக இருக்கும். தோஸ் ஹூ டு நாட் நோ வில் சே தட் லவ் இஸ் த only companion to virtue, but the same love is also the companion to bravery. அறத்துப்பால் இல்லறவியல் அன்புடைமை. குறள் 77. என்பிலதனை வெயில் போல காயுமே, அன்பிலதனை அறம். என்பி எலும்பு, போன். அதனை இல்லாத உடலை மட்டுமே கொண்ட புழுக்களை, less worms that have only a body. வெயில் போல, சூரியன் போல, just as the suns. காயுமே, வெப்பம் தாக்குவது, heat attacks. அன்பி, அன்பு, love. அதனை இல்லாதவனை, a person without. அறம், அறம் வாட்டும், so virtue withers. எலும்பில்லாத உடலை மட்டுமே கொண்ட புழுக்களை சூரியனின் வெப்பம் தாக்குவது போல அன்பில்லாதவனை அறம் வாட்டும். Just as the sun's heat attacks worms that have only a boneless body, so virtue withers a person without love. அறத்துப்பால் இல்லறவியல் அன்புடைமை. குறள் 78. அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கண் வற்றல் மரம் தளிர்த்தற்று. அன்பகத்தில்லா, மனதில் அன்பு இல்லாத, who do not have love in their hearts. உயிர் வாழ்க்கை, வாழும் எல்லா உயிர்களும், all living beings. வன்பார்க்கண், வறண்ட பாலை நிலத்தில், in a dry desert. வற்றல், பட்டுப்போன, a withered. மரம் தளிர்த்தற்று, மரம் தளிர் விடுவது போல ஆகும். tree are like sprouting. மனதில் அன்பு இல்லாமல் வாழும் எல்லா உயிர்களும் வறண்ட பாலை நிலத்தில் பட்டுப்போன மரம் தளிர் விடுவது போல ஆகும். All living beings who live without love in their hearts are like a withered tree sprouting in dry desert.
அறத்துப்பால் இல்லறவியல் அன்புடைமை குறள் 79. புறத்துறுப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பிலவர்க்கு. புறத்துறுப்பெல்லாம் வெளிப்புற செல்வம் மற்றும் உடல் ஆரோக்கியம் அனைத்தும் எக்ஸ்டர்னல் வெல்த் அண்ட் பிசிக்கல் ஹெல்த் ஆல் எவன் செய்யும் எந்த பயனும் இல்லை. ஆர் ஆஃப் நோ யூஸ் யாக்கை உடலின் பாடிஸ். அகத்துறுப்பு கண்ணுக்கு தெரியாத உள்ளுறுப்பான இன்னர் இன்விசிபிள் ஆர்கன். அன்பிலவர்க்கு அன்பு இல்லாதவர்க்கு. லவ் ஒன் டஸ் நாட் ஹேவ். வெளிச்செல்வம் உடல் ஆரோக்கியம் எல்லாம் நல்ல நிலையில் இருந்தாலும் ஒருவருக்கு கண்ணுக்கு தெரியாத உள் உறுப்பு அன்பு இல்லாவிட்டால் அச்செல்வங்களால் எந்த பயனும் அவருக்கு இல்லை. ஈவன் இஃப் ஒன் ஹேஸ் குட் எக்ஸ்டர்னல் வெல்த் அண்ட் குட் physical health, if one does not have the invisible inner love, those riches are of no use to him. அறத்துப்பால் இல்லறவியல் அன்புடைமை குறள் 80. அன்பின் வழியது உயிர்நிலை அகுதிலார்க்கு என்புதோல் போர்த்த உடம்பு. அன்பின் அன்பை த லவ் வழியது பொறுத்துதான் அக்கார்டிங் டு உயிர்நிலை வாழ்க்கை நிலை த ஸ்டேட் ஆஃப் லைஃப். அகுதிலார்க்கு அவ்வாறு இல்லாதவர்க்கு. தோஸ் ஹூ டு நாட் ஹேவ் என்புதோல் எலும்புக்கூடு தோல் ஸ்கெலிட்டன் ஸ்கின் போர்த்த போர்த்திய ரேப்டு உடம்பு உடல் பாடி. ஒருவர் மற்றவர்களிடம் காட்டும் அன்பை பொறுத்துதான் அவரின் மதிப்பும் மரியாதையும் உயரும். இல்லையெனில் அவரின் உயிருள்ள உடல் ஓர் எலும்புக்கூட்டின் மீது போர்த்திய ஒரு தோலாகத்தான் கருதப்படும். A person's value and respect will increase only according to the love he shows to others. Otherwise, his living body will be considered as a skin wrapped around a skeleton. A type of sentences: order, request, status of a person. A வாக்கியங்கள் கட்டளை அல்லது கோரிக்கை, ஒரு ஆளின் நிலைமை. Let the small tears falling from one's eyes be an indication of the true affection towards another person without any restriction like a lock. ஒருவரின் கண்களில் இருந்து விழும் சிறு கண்ணீர் கூட்டு போன்ற எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் அவர் மற்றொரு நபர் மீது வைத்திருக்கும் உண்மையான பாசத்தின் அடையாளமாக இருக்கட்டும். 72A. Let us be so affectionate towards others to the extent of thinking that even our bodies of theirs, instead of being unaffectionate towards others to the extent of even thinking all things ours. மற்றவர்களிடம் பாசம் இல்லாமல் எல்லாவற்றையும் நம்முடையது என்று நினைக்கும் அளவுக்கு இருப்பதற்கு பதிலாக நம் உடல்கள் கூட அவர்களுடைய உடைமைகள் என்று நினைக்கும் அளவுக்கு பாசமாக இருப்போம். 73A. Let the best life be love and relationship being well together, like the soul and body being well together. ஆன்மாவும் உடலும் நன்றாக இருப்பது போல அன்பும் உறவுகளும் நன்றாக இருப்பதுதான் சிறந்த வாழ்க்கையாக இருக்கட்டும். 74A. Let your affection towards a person be the reason for the formation of an unexpected great affectionate friendship between you. ஒரு நபர் மீதான உங்கள் பாசம் உங்களுக்கிடையில் எதிர்பாராத ஒரு பெரிய பாச நட்பு உருவாக காரணமாக இருக்கட்டும். 75A. Let living a life filled with love be the privilege attained by happy families in this world. இந்த உலகில் மகிழ்ச்சியான குடும்பங்கள் பெரும் பாக்கியம் அன்பு நிறைந்த வாழ்க்கையை வாழ்வதாக இருக்கட்டும்.
76A. Let love not only be companion to virtue, as per some persons claim, but also to bravery. சிலரின் கூற்றுப்படி அன்பு நல்லொழுக்கத்திற்கு மட்டுமல்ல துணிச்சலுக்கும் துணையாக இருக்கட்டும். 77A. Let virtue be having a withering effect on a loveless person, as the sun's heat having a withering effect on a boneless body of a worm. சூரியனின் வெப்பம் எலும்பில்லாத புழுவின் உடலில் வாடும் விளைவை ஏற்படுத்துவது போல அன்பற்ற ஒருவன் மீது நல்லொழுக்கம் வாடும் விளைவை ஏற்படுத்துவதாக இருக்கட்டும். 78A. Let all living beings without love in their hearts be a withered tree sprouting in a dry desert. இதயத்தில் அன்பு இல்லாத அனைத்து உயிரினங்களும் வறண்ட பாலைவனத்தில் முளைக்கும் வாடிய மரமாக இருக்கட்டும். 79A. Let good external worth and good physical strength of an unloving person be useless to him. அன்பற்ற ஒருவன் நல்ல வெளிப்புற செல்வத்தையும் நல்ல உடல் வலிமையையும் கொண்டிருந்தாலும் அவை அவனுக்கு பயனற்றவையாக இருக்கட்டும். 80A. To increase the value and respect of a person, or to attain the derogatory remark of wrapping a skin around a skeleton, let his loving attitude or his unloving attitude be the reason. ஒருவரின் மதிப்பையும் மரியாதையும் அதிகரிக்க அல்லது ஓர் எலும்புக்கூட்டை சுற்றி தோலை சுற்றி கொள்வது போன்ற அவமானகரமான கருத்தை பெற அவரது அன்பான மனப்பான்மை அல்லது அன்பற்ற மனப்பான்மை காரணமாக இருக்கட்டும்.